மேஷ ராசி தேன் அபிஷேகம் செய்யலாம். அர்ச்சனைன்னு சொல்லக்கூடியது செவ்வரளி வில்வம். தானம் செய்யக்கூடியது துவரம் பருப்பு சிவப்பு நிற ஆடையை செய்யலாம். அடுத்த ராசி ரிஷபம். பசுனை தயிர் அபிஷேகம் செய்யலாம். முல்லை வெள்ளை அலறி இருந்து அர்ச்சனை செய்யலாம். தானம் அரிசி சர்க்கரை. மிதுன ராசிக்கு கரும்பு சாறு அபிஷேகம் வில்வம் மல்லிகை அர்ச்சனை செய்ய உகந்தது. பச்சை பயிறு மூங்கில் பாத்திரம் தானம் செய்யலாம். கடகம் ராசிக்கு பால் இளநீர் அபிஷேகம் செய்யலாம். வெள்ளை அரளி தாமரை அர்ச்சனை செய்யலாம். பால் வெள்ளை நிற ஆடைய தானம் செய்யலாம். சிம்ம ராசிக்கு தேன் மாதுளை சாறு அபிஷேகம் செய்யலாம். செந்தாமரை வில்வம் அர்ச்சனை செய்ய உகந்தது. கோதுமை வெள்ளம் தானம் செய்யலாம். கன்னிராசிக்கு நெய் கரும்பு சாறு அபிஷேகம் செய்யலாம். வெண்தாமரை மல்லிகை அர்ச்சனைக்கு. நிலக்கடலை பச்சை நிற பொருட்கள் தானமா கொடுக்கலாம். துலாம் ராசி சந்தனம் பன்னீர் அபிஷேகம் மல்லிகை அர்ச்சனை. மொச்சை வாசனை திரவியங்கள் எல்லாம் தானம் செய்யலாம். விருச்சிக ராசிக்கு அபிஷேகம் பால் தேன் அர்ச்சனை செவ்வரளி துளசி. தானம் பேரிச்சை பழம் செப்பு பாத்திரம். தனுசு ராசிக்கு அபிஷேகம் மஞ்சள் பொடி பால் அர்ச்சனைன்னு பார்த்தோம்னா மஞ்சள் நிற மலர்கள். தானமா கொடுக்கக்கூடியது கொண்டை கடலை மஞ்சள் நிற ஆடை. அடுத்த ராசி மகரம். நல்லெண்ணெயும் இளநீரும் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். நீல நிற பூக்கள் வில்வம் அர்ச்சனை செய்யலாம். தானமா கொடுக்கக்கூடியது எள் கருப்பு உளுந்து. கும்பராசிக்கு நெய் பஞ்சாமிர்தத்தை அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். அர்ச்சனைன்னு பார்த்தோம்னா மல்லிகை வில்வம். தானம் அரிசி அன்னதானம். மீன ராசிக்கு கரும்பு சாறு பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். மஞ்சள் நிற மலர்களை அர்ச்சனைக்கு வாங்கி கொடுக்கலாம். நெய் வாழைப்பழத்தை தானம் கொடுக்கலாம். சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான 3 இதழ் கொண்ட வில்வ இலைகளால எல்லா ராசிக்காரர்களும் அர்ச்சனை செய்து ரொம்பவே சிறப்பானது. இதோட ஃபுல் வீடியோ கீழே கேப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு நேரம் இருந்தா அதையும் பாருங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.